ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மை அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மானோட 13வது எபிசோடு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த சிட்டில இருக்க வில்லன் எல்லாம் அடிச்சு போட்டு இந்த ஈவில் இல்லைன்னா என்னால் இதை பண்ணிருக்க முடியாது, ஆனா இந்த ஈவில் சன்ல பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப வீக்காகி மறைஞ்சு போயிருது, இதுக்கு நான் வேற ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பெட்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருப்பான். அப்புறமேட்டுக்கு அந்த சர்ச்சில் இருந்து வந்த பெலடின்ஸ் அப்படிங்கிறவனுங்க நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ அவங்க கூட சண்டை போட்டு இருந்திருப்பான். அப்புறம் கடைசியா பார்த்தா நம்ம ஹீரோவே ஈஸியா பிடிச்சிருப்பானுங்க. நம்ம ஹீரோவும் நான் இவங்களை ரொம்பவே குறைச்சி மதிப்பிட்டுட்டேன் அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் இல்ல நான் இவங்களை ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டுட்டேன், ஆனா இவனுங்க என்ன ஈஸியா பிடிச்சி தொங்க விட்டானுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப என்னால எந்த ஸ்பெல்லையும் கேஷ் பண்ணவும் முடியாது. இவனுங்க எல்லாரும் நல்லா பிளான் பண்ணி வேலை பண்ணிக்கிறானுங்க. இந்த செயினை வச்சு என்ன பிடிக்கிறதுக்காக வேணும்னு என்ன தப்பிச்சு விட்டுக்கிறானுங்க. நல்லா பிளான் பண்ணிக்கிறீங்கடா அப்படின்ட்டு அந்த டஸ்கின் அப்படிங்கிறவனை பார்த்து, டேய் என்ன பிடிக்கிறதுக்காக இவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறான். அப்ப அந்த டஸ்கினும், ஆமாண்டா நீ அந்த இம்மோர்டல் கிங்கோட சக்சஸர், உன்னை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு பண்ணலாம் கூட எப்படி, இந்த செயினிட இருந்து எந்த ஒரு ஈவிலையும் தப்பிச்சு போக முடியாது, நீ சரண்டர் ஆகிறதுக்கு ரெடி ஆகிக்கடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது சரண்டரா, அது என்னோட அகராதியிலே இல்லடா, அப்புறம் உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்ட்டு என்ன பிடிக்கிறதுக்காக எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, ஆனா இதெல்லாம் இப்ப வேஸ்டா போக போகுது அப்படிங்கிறான். அப்ப அந்த டஸ்கினோ, டே தேவையில்லாத பேசிட்டு இருக்காத அப்படின்னு ஏதோ ஒரு லைட்னிங் ஏரோ மாதிரி கிரியேட் பண்ணி இன்னையோட உன் கதை முடிஞ்சு, உன்னால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ நோக்கி அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, டே எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற, அப்புறம் என்ன எந்த செயினாலையும் கட்டி போட முடியாது, நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் பாக்கறேன்டா அப்படின்ட்டு டிஸ்மிஸ் அவதார் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டான். அப்ப அந்த டஸ்கினை பார்க்கணுமே, அவன் மூஞ்செல்லாம் ஈயால, டே இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவன் எப்படி தப்பிச்சு போனான், இவன் யாரா அப்படின்னு வாயை பொழக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ பெட்ல படுத்துக்கிட்டு, இது என்னடா போக போக பெரிய பிரச்சனை ஆயிட்டே போகுது, நான் ஏதாவது ஒரு இடத்துக்கு போனா போதும் அங்க ஒரு புது எனிமி வந்துடுறானுங்க, நான் அவனுங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கலனாலும் அவனுங்க எல்லாம் எனக்கு ரொம்பவே பிரச்சனை கொடுக்குறானுங்க. முதல்ல அந்த ஊ ஆஃப் அபீஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் கிட்ட போய் மாட்டினேன், அவனுங்க கிட்ட இருந்து போதுண்டப்பா சாமின்னு தப்பிச்சு வந்தா. ரெண்டாவது அந்த வேர்கோலிக் வேம்பியர் கிளான் கிட்ட மாட்டினேன், சரி அதுவும் விடு, சனியம் போய் தொலைதுன்னு பார்த்தா இப்ப அவனுங்க எல்லாத்த விடவும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க இந்த பெலாடின்ஸ் வந்திருக்கானுங்க. இவனுங்க வேற டிவைன் குரூப்பை சேர்ந்தவனுங்க. இப்படியே ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொருத்தவன் தான் நான் எங்கடா போட்டோம் அப்படின்ட்டு இல்ல ஒரு நிமிஷம் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நம்ம ஹீரோவும் அவனோட சிஸ்டத்துல கர்மா ஷாப் ஓபன் பண்ணி என்னோட கர்மா பாயிண்ட்ல எதனால இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தா அதுக்கெல்லாம் இதுதான் காரணமா அப்படின்ட்டு நான் அந்த அதர் டைமென்ஷன்ல ஒவ்வொரு ரிலத்துல இருக்கவங்க கூடயும் எனக்கு ஒரு கான்டாக்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட அட்டென்ஷன்லாம் என் மேல வருது. எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த டார்க் மேஜர்ஸ் கிட்ட போனேன், அப்புறம் அந்த வேம்பியர்ஸ் கிட்ட போனேன், இப்போ இந்த டிவைன் குரூப் கிட்ட மாட்டிருக்கேன். சரி இதை பத்திலாம் அப்புறமா யோசிக்கலாம், இப்போ எனக்கு முடிக்க வேண்டிய வேற வேலை கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் நம்மளோட ஸ்கெலிட்டன் அவதார் எடுத்துக்கிட்டு என்னோட கண்ட்ரோல் பண்ற மேஜிக் இந்த மாதிரி ஃபுட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு நான் ரிசர்ச் பண்றேன் அப்படின்னு அங்க ஏதோ ஒரு ஃபுட் மாதிரி வச்சு அதுக்கிட்ட ஒரு 3 பூனையை விட்டான். அந்த பூனையும் நம்ம ஹீரோ வச்ச சாப்பாடை சாப்பிட்டு நம்ம ஹீரோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இதோட கான்செப்ட் என்னன்னா, என்னோட மேஜிக் அந்த ஃபுட்ல நான் யூஸ் பண்ணிருக்கேன், அந்த ஃபுட்ல இருந்து அந்த பூனைக்கு ஒரு கான்டாக்ட் ஏற்பட்டிருக்கு, அதனால என்னால அந்த பூனையை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த பூனைங்க ஏதாவது பார்த்தாலும் சரி கேட்டாலும் சரி எனக்கும் தெரியும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இந்த சிட்டியே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்ட்டு அங்க என்னடா சத்தம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு அந்த பூனை என்ன பாக்குதோ அதை நம்ம ஹீரோ பாக்குறான். அங்க பார்த்தா ஒரு பேரியர் மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவும் நம்மளோட ஃபர்ஸ்ட் மிஷன் வந்துருச்சு அப்படிங்கிறான். அப்ப அந்த இடத்துல யாரோ, சார் ப்ளீஸ் என்ன மன்னிச்சு விட்டுருங்க, என்ன கொல்லாதீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு. அப்ப அந்த பொண்ணும், சார் என்ன தயவு செஞ்சு உயிரோட விட்டுருங்க, நான் உங்களை கெஞ்சி கேட்கறேன் அப்படிங்கிறா. அப்ப அந்த பொண்ணுக்கு பின்னாடி யாரோ போற மாதிரி சத்தம் கேக்குது. அப்ப அந்த பொண்ணு யாருன்னு பார்த்துட்டு, சார் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னை இங்க கடத்திட்டு வந்துட்டாங்க, சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, டேய் சோடா புட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணா, காது கேக்குதா இல்லையா அப்படின்னு கத்துறா. அந்த கண்ணாடியும் கண்டுக்காம போயிட்டு இருக்கிறான். அப்ப அந்த பொண்ணும், சார் சார் போகாதீங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறா. அப்ப அந்த பொண்ணை கடத்திட்டு வந்தோன்னா அந்த பொண்ணோட முடியை பிடிச்சி இழுத்து, நீ எதுக்கு உன்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, நீ எவ்வளவு கத்தனாலும் வெளியே கேட்க போறது இல்லை அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா அவனோட பவரை யூஸ் பண்ணி ஏதோ பேரியர் மாதிரி போட்டிருக்கான். அப்ப அந்த பொண்ணை கடத்திட்டு அந்த சைக்கோவும், நீ ஏன் கத்துறத நிறுத்திட்ட, நல்லா சத்தமா கத்து, எனக்கு கேட்கறதுக்கே நல்லா இருக்கு அப்படின்ட்டு நீ தான் என்னோட கலெக்ஷன்லயே டாப் அப்படின்னு அந்த பொண்ணை அட்டாக் பண்ண போறான். அப்ப அங்க ஒரு கண்ணாடி யாரோ உடைக்கிறாங்க. அவனும் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் தான் நினைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும், டேய் உன்னோட எபிலிட்டி வந்து ஒரு பேரியரை கிரியேட் பண்ணி அந்த பேரியருக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்காம அப்புறம் சத்தத்தையும் வெளியே கேட்காம பண்ண முடியுமா, பரவாயில்லடா இது நல்லா தான் இருக்கு, ஆனா அதுல என்ன பிரச்சனைனா அது எனக்கு எதிராக ஒர்க் ஆகாது, உன்னோட கதை என்னையோட முடிய போகுது அப்படிங்கிறான். அப்ப அந்த சைக்கும் நம்ம ஹீரோவை பார்த்து பயந்துட்டு, டேய் நீ என்ன கார்டியனா, நீ எப்படி உள்ள வந்த, இந்த இடத்த பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு, டேய் நீ ஒழுங்கா பொறநாடி போ, இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தீங்கன்னா கூட இந்த பொண்ணை கொன்னுருவோம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் உண்மையாவா, ஆனா யாரடா கொல்லுவா அப்படின்னு கேட்கறான். பார்த்தா அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட இருக்கா. அப்ப அந்த சைக்கவும் இதே எப்படா பண்ண அப்படின்ட்டு, டேய் அவளை நான் தான் கடத்திட்டு வந்தேன், என்கிட்ட இருந்தே நீ அவளை திருடிட்டியா, முதல்ல உன்னை கொல்றேன்டா அப்படின்னு முழு சைக்கோ
சைக்கோவா மாதிரி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அப்ப அவனோட கையை நம்ம ஹீரோட டார்க் மேஜிக் வந்து பிடிக்குது. அவனும் என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஹீரோ அவனை ஃபுல்லா கட்டி போட்டான். நம்ம ஹீரோ அவன் பக்கத்துல போய் டேய் யாரு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு எதுவும் தெரிஞ்சு பண்ண மாட்டியா அப்படின்னு. சரி அதெல்லாம் போட்டோம், இதை நான் இப்ப ட்ரை பண்றேன் அப்படின்னு அவனோட நெத்தியில நம்ம ஹீரோ போய் கையை வச்சு டார்க் மேஜிக் எக்கோஸ் ஆஃப் டெத் அப்படிங்கிறான். அப்ப இதுக்கு முன்னாடி இந்த சைக்கோ இன்னொரு குட்டி பையனையும் ஒன்று இருக்கான். அந்த குட்டி பையனை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம ஹீரோக்கு தெரியுது. நம்ம ஹீரோவும் அப்ப சரி ரைட்டு நீ சீரியல் கில்லரா, எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, இப்ப இது உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு அந்த சைக்கோவோட தலையிலேயே நம்ம ஹீரோ ஒரு ஓட்டை போட்டு அவனை கொடூரமா கொன்னுட்டான். அப்புறம் நம்ம ஹீரோவும் சரி இப்போ உங்க கதை முடிஞ்சு, இப்போ நான் எர்த்துல என்னால அண்டேத்தை கிரியேட் பண்ண முடியுதுன்னு பார்க்கணும் அப்படின்னு நீ முதல்ல என்னோட அண்டேத்தை அப்படின்னு அந்த சைக்கோ மேல நம்ம ஹீரோ அவனோட டார்க் மேஜிக் யூஸ் பண்றான். பார்த்தா அந்த சைக்கோவும் மீடியம் அண்டேத்தை மாறிட்டான். இவன் வந்து ஒரு ஜாம்பி மாதிரி இருக்கான். நம்ம ஹீரோவும் சரி ஓகே உன்னை தேவைப்படுறப்ப கூப்பிடுறேன், இப்போ நீ இந்த பாக்கெட் டைமென்ஷனுக்குள்ள போட அப்படின்னு அவனோட பாக்கெட் டைமென்ஷனை ஓபன் பண்றான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து சரி இந்த பொண்ணை காப்பாத்தியாச்சு, இப்போ நம்ம போலீஸுக்கு கால் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிறான். அப்ப என்னோட மைண்ட் வைஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஏன்டா ஏதாவது பிரச்சனைனா தான் போலீஸை கூப்பிடுவாங்க, ஆனா நீ எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு போலீஸை கூப்பிடுற பத்தியா அங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு போலீஸும் எப்பவும் போல கடைசியா வந்துட்டு அங்க இருக்க பிரஸ் மீடியா கிட்டலாம் இந்த இடத்த விட்டு போங்க எங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அப்புறமேட்டுக்கு இந்த அவேக்கனஸ் மேனேஜ்மெண்ட் பியூரோவோட கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷனோட லீடரை காட்டுறாங்க. இவனோட பேரு ஹான்சியோல் பார்க், நாம வந்து பார்க் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு போலீஸ் ஆபீசர் வந்து மிஸ்டர் பார்க் நாங்க எல்லா கேமரா ஃபுட்டேஜையும் செக் பண்ணிட்டோம், இங்க செத்து கிடக்கிறவன் கண்டிப்பா ஒரு சீரியல் கில்லர் தான் அப்படிங்கிறான். அப்ப அந்த பார்க்கும் ஓ அப்படியா அப்படின்னா இவனை கொன்னவன் யாரா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த போலீஸ் ஆபீசரும் சார் நம்மளோட ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவனை கொன்னவனுக்கு எந்த ஒரு உருவமும் இல்ல, இவனை கொன்னவன் யாருன்னே தெரியல, ஆனா இந்த இடத்துல அதிகப்படியான டார்க் மேஜிக் மட்டும் இருக்கு, ஆனா வேற யாரையுமே அங்க கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த பார்க்கும் அந்த பிராங்க்லின் பைத்தியக்காரன் வந்ததுக்கு அவனுக்கு தேங்க்ஸ் பண்ணோம், இந்த சீரியல் கில்லர் செத்து நமக்கு பெரிய தலைவலி கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்ட்டு நீங்க என்ன விளையாடுறீங்களாடா அப்படின்னு அந்த செவுத்த பார்த்து என்னடா இது யாரோ ஒருத்தன் அவனோட பவரை யூஸ் பண்ணி ஹீரோ ஆகலான்னு பாக்குறான், அந்த பைத்தியக்காரனும் இந்த கிரிமினல்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிரச்சனை கொடுப்பான் நடக்குது, அவன் பாட்டுக்கு வந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டா நம்ம தலையை தானே விட்டுவானுங்க அப்படின்ட்டு முதல்ல இதை பண்ணது யாருன்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிறான். அந்த செவுத்துலயும் ஜஸ்டிஸ்க்காக நான் இவனை கொண்டுட்டேன் அப்படின்னு எழுதிக்குது. அப்ப நம்ம ஹீரோவும் ஆமா ஜஸ்டிஸ்க்காக தான் பண்ணேன் அப்படின்ட்டு இதெல்லாம் பண்ணது யாருன்னு மண்டையை பிச்சுட்டு இருப்பானுங்க, இருக்கட்டும் இருக்கட்டும் நான் இப்போதைக்கு அந்த போலீஸ் ஆபீசர் எவனையும் பாக்குறதா இல்லை அப்படின்ட்டு அந்த பூனைக்கு தடவி கொடுத்துருக்கான். கைஸ் இந்த வீடியோக்கு ஒரு 500 லைக் டார்கெட் வைக்கிறேன், உங்களால கண்டிப்பா முடியும் கைஸ், சப்போர்ட் பண்ணுங்க, அப்புறமேட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் எல்லாத்து கமெண்ட்டையும் படிப்பேன் ரிப்ளைவும் பண்றேன். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.